நான் உங்கள் மிஸ்டர் பட்டாளக்காரன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஷூவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி. ஷூ எந்த மாதிரி ஷூஸ் வாங்கலாம், எந்த மாதிரி ஷூ நான் யூஸ் பண்ணேன். நான் 2018 நான் 2017 நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆர்மி அப்புறம் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2020 ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஃபிசிக்கலில் என்னென்ன பார்த்து பயந்தேன், என்னென்ன மெடிக்கலில் பார்த்து பயந்தேன், டாக்குமெண்ட்டில் என்னென்ன பிரச்சனை வந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, நான் என்னென்ன தப்பு பண்ணேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ரு ஷூஸ் வந்து ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஷூனா என்ன ஷூனா வாங்கலாம், எந்த மாதிரி ஷூ வாங்கலாம், காஸ்ட்லியான ஷூ வாங்கணுமா இல்லை ரேட்டு கம்மியான ஷூ வாங்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கேன், சரிங்களா. நான் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து தாம்பரம் கிரவுண்டு. நிறைய பேர் சென்னையில் வேலை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாம்பரம் ரயில்வே கிரவுண்டு, அங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். என் கூட வந்து நிறைய பேர் அங்கே லோக்கலில் இருந்த பசங்களும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து ரன்னிங் பண்ணும்போது வெயிலில் மதியம் டைமில் பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து காலைல வந்து வேலைக்கு போகிறவனுங்க. நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து வேலை பண்ணுறவனுக்கு என்ன ஆகும், அவனுங்க ஈவினிங் அந்த ஒரு 4-5 மணி வெயிலில் தான் ஓடுவோம் நாங்கள். அப்போது நாங்கள் ஒரு செட்டாக இருந்தோம். அவனுங்க ஓடும்போது நிறைய காலைல வந்து அந்த கொப்பளம் சொல்லுவாங்கள்ல, ஹீட்டுக்கு வந்து கொப்பளம் வந்துடும், ஓட முடியாத நிலமெல்லாம் ஆகிடும். அது வந்து அவங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் அப்படியே என்ன சொல்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியாத லெவலுக்குலாம் போயிருக்கானுங்க. அதனால் வந்து ஷூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், செலெக்ஷன் அப்போது ஒரு பிரச்சனையாச்சு, அதையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷூ மஸ்ட்டு, ஷூ போட்டு விடுங்க. நான் வந்து கலஞ்சியில் ஒரு ஷூ வச்சுருந்தேன். அது வந்து டெக்கத்லானில் கிடைக்கும், ஆன்லைனில் இருக்குது. அது என்ன ஒரு 700, நான் வாங்கும்போது இப்போ 800 சம்திங் எவ்வளோ ஆயிருக்கு, அவ்வளோதான் அந்த ஷூவு. காஸ்ட்லி என்னென்னா நைக்கில் வந்து ரெவல்யூஷன், நான் ட்ரைனிங் வந்து சேலரி வந்ததுக்கப்புறம் நான் நைக்கில் ரெவல்யூஷன் ஷூஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த ஷூஸும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஷூவும் ட்ரை பண்ணி பாருங்கள். காசு இருந்துன்னா இப்போது ஆல்மோஸ்ட் யார்கிட்டையும் காசு இருக்காது, சேவிங்ஸில் இருக்கிறது தான் ஓடிட்டுருக்கோம். வீட்டில் கேட்டாலும் திட்டுவாங்க நிறைய. அந்த ஸ்டேஜில் தான் நம்மளும் வந்தோம். அதனால் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஒரு குவாலிட்டியான ஷூ வாங்கி போட்டு விடுங்க. அதுபோல் ப்ராக்டிஸ் எப்படி நான் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, காலையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சாயந்தரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு கைட்னஸே இல்லை. என்ன சொல்ல, ஏதோ ஆடு மாடு மாதிரி அப்படி வருது இப்படி வருது, அப்புறம் கால் வலி வந்து படுத்துப்போம், ஃபீவர் வந்துடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் ஒரு மாட்ரேட்டாக இருக்கணும், டெக்னிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர் அப்புறம் மீட் பண்ண தான் நான் நிறைய விஷயம் கற்றுட்டேன். அதனால் நிறைய அப்சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னால் ப்ராப்பராக பண்ண முடிஞ்சுது. இது எஸ்எஸ்சி வந்து இது வந்து பெரிய மேட்ரே இல்லை, ரன்னிங் வருது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், பெரிய மேட்ரே இல்லை. இது ஒரு என்ன சொல்ல, டெக்னிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓடிடலாம். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் காலையில் வருமா வார்ம் அப் பண்ணுவேன், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன், 5 கிலோமீட்டர் வந்து ஜாக் பண்ணுவோம். ஈவினிங் தான் கொஞ்சம் ரேஸ் மாதிரி விடுவேன். இது மாதிரி கண்டினியூ போயிட்டு இருந்தது. அதனால் எனக்கு ஒன்றும் தெரில. நான் அவங்கள எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும்னா, நார்மலாக உங்களுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு உடம்புல ஸ்டெமினாவை ரெடி பண்ணுங்கள், ப்ரீத்திங் பண்ணுங்கள். ப்ரீத்திங் கண்ட்ரோல் எப்படின்னான்னு கேட்டிருக்கீங்க, மூக்கில் தான் ஒன்றுமா வாயில் தான் ஒன்றுமான்னு. யாராக இருந்தாலும் 5 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஒரு 1-1.5 கிலோமீட்டர் மட்டும்தான் மூக்கில் விடுங்க. அதுக்கப்புறம் தானாக வாயை திறந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து அவ்வளோ இன்டேக் கேட்கும் உங்களுக்கு. அவ்வளோ நீங்கள் ப்ரீத் பண்ண ஆக்சிஜன் கேட்டே இருக்கும் உடம்புக்கு. அதனால் மூக்கில் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு உங்கள் லங்ஸு கிளாடர்லாம் பெருசானதும் வாய் வழியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை. அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. கொஞ்சம் வெதர் வந்து ஹார்டாக இருக்கும்போது, ஏன்னா செலெக்ஷன் இருக்கும்போது மழை வருமோ வெயில் வருமோ இதெல்லாம் நடந்தது. ஏன் நான் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு 2 பிரச்சனை. எனக்கு ஃபீவர் இருந்தது. ஃபீவர் இல்லாமல் நான் இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாள் தான் நான் டெஸ்ட்டுக்கே போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, நான் ஓடுற அன்றைக்கி மழை அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில் பொலன்னு போலந்தது, ஓடவே முடியல. சேரு வேறு. ஆவடியில் தான் நான் அட்டன் பண்ணேன். ஆவடி பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஆவடி வந்து என்ன சொல்ல, அது தார் ரோடு தான். தார் ரோட்டில் ஜல்லிக்கல்லாம் பேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும், அதில் வந்து வெறுங்காலெலாம் ஓடவே முடியாது. அதில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நல்லா ஓடிங்க, அதுக்கப்புறம் மண் வந்துடும், அதுக்கப்புறம் சிமெண்ட் வந்துடும். எப்படி என்னடா கன்ஃபியூஸ் ஆகிப்பிடுங்க. முள்ளு புதர்லலாம் ஓன கதைலாம் ஆச்சு அந்த பக்கம். இது ஒன்று. அங்கே சிவகங்கை இடைப்பட்டியில் போனீங்கன்னா, நம்ம பசங்க சொன்னது 2.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டு டோக்கன் வாங்கிட்டு ஒரு கிரவுண்டை சுற்ற விட்டு அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் ஷூ போட்டு விடுங்க. ஷூ ரொம்ப பெஸ்ட்டு. ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இன்ஜுரிஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாமல் செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிற இதுக்கப்புறம் ஒரு நாளும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தவங்க ஒரு நாளும் என்ன சொல்கிறது, கோல்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதனால் ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கல் வந்து ஹில் ஒர்க் அவுட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் மேட்ரே இல்லை. நார்மலாக ஏபிசி ஒர்க் அவுட்டு, லெக் ஒர்க் அவுட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங், உங்கள் காலுக்கு லோடு அதிகமாக கொடுக்காம நார்மலாக பண்ணி வாரத்தில் 3 நாள்
நான் ஒரு 3 நாள் டைம் வச்சு பார்ப்பேன். அது டைம் வைக்க கூட தேவையில்ல. ஏன்னா அது வந்து உங்கள் மைண்டில் செட் ஆகணும். நம்ம இந்த டைமில் கிராஸ் ஆயிரும், இந்த டைமில் கிராஸ் ஆயிரும்னு சொல்லி. சரிங்களா? அது பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுபோல் கால்சியம், நல்ல கால்சியமாக இருக்கிறது பால், முட்டை, பயிறு அதெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா ட்ரைனிங்கில் நிறைய இன்சிடென்ட் என்னென்னா நான் பார்த்தது, தமிழ்நாடு பசங்களுக்கு தான் அதிகமாக இன்ஜுரியே ஆகும். நார்த்து பசங்களாம் ஆகுது. ஏன்னா அவனுங்க பால் 1 லிட்டர் பச்சை பாலே குடிப்பானுங்க, தயிர் சாப்பிடுவானுங்க ரொட்டி கூட. அதுக்கப்புறம் பருப்பு, கடலப்பு, அந்த என்ன சொல்ல, மூக்கல்ல, சன்னா, வேர்க்கடலை, அது தயிர், அது இதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அவங்க கால்சியம் அதிகமாக இருக்கும். நம்ம பசங்க கொஞ்சம் கால்சியம் கம்மியாக இருக்கும். நம்ம வெறும் சாதம் அது மாதிரி தானே சாப்பிடுவோம். இந்த மாதிரி நல்ல கால்சியம் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு டயட் இருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம், அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா டயட்டாக நல்லா நிறைய பேர் ஆஃபீஸ் போவீங்க. இங்கே சென்னையில் ரூமில் இருந்து தங்கிலாம் வேலை பண்ணுறவங்களாம் இருக்கீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸு நான் இருக்கும்போது தான் நடந்தது. அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவானுங்க. இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபிசிக்கல் எப்படி எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, 300 பேர் கூப்பிட்றான்னா அதில் மினிமம் 60லேருந்து 70 பேர் தான் எடுப்பான். 1:3 ரேஷியோ, அந்த ரேஷியோவில் தான் எடுப்பானு ஃபிசிக்கல். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ரிட்டனுக்கு உட்காந்து மழை பாருன்னு உட்காந்து படித்து நைட்டு பகலில் படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் ஹார்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். இந்த 5 கிலோமீட்டரில் இன்னொரு மேட்ரு இருக்குது. 5 கிலோமீட்டர் ஏன் டெஸ்ட்டு, பிஇடி ஏன் வைக்கிறேன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இது இங்கே நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஜேடிபிடின்னு ஒன்று இருக்குது, வருஷத்தில் 2 வாட்டி வைப்பாங்க. அது வந்து ஜட்மெண்ட் எப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் எந்த டைமிங்கில் கிராஸ் பண்ணுறோம், நமக்கு அந்த ஜட்மெண்ட் பண்ண தெரியுது. அதுக்காண்டி தான் இந்த 5 கிலோமீட்டர் டெஸ்ட்டும் அது போல் தான். அந்த 5 கிலோமீட்டர் நம்ம டைமிங்கு கிராஸ் பண்ண முடியுதா அப்படி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் மேட்ரே இல்லை. அந்த 8 கிலோமீட்டர் உங்களுக்கு மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு, நம்ம ஈஸியாக ஓடுறோம் 5 கிலோமீட்ரு அப்படின்னு மைண்டில் வந்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து பாஸ் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. ஒரு 3 பேர் என்ன பண்ணானுங்கன்னா, அவனுங்க ப்ராக்டிஸே தனி. எப்படின்னா 1 கிலோமீட்டர் ஓடுவானுங்க, ஒரு 3-4 செகண்ட் ரெக்கவர் ஆகிட்டு திரும்பவும் 1 கிலோமீட்டர் ஓடுவானுங்க. அந்த மாதிரி ரன்னிங் பாஸ் பண்ணுவாங்களா. உங்களுக்கு வந்து விடாமுயற்சி, அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம 5 கிலோமீட்டர் டச் பண்ணுறோம், டைமிங்கில் போய்டுவோன்றதான். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு அங்கே நிற்க வச்சுருப்பாங்க ஆளை. இன்னும் இவ்வளோ தூரம் தாண்டா இருக்குது தம்பி, அப்படி தாண்டா இருக்குது தம்பி, வந்துருப்பா சொல்லி மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. டிஸ்டன்ஸை கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அந்த 5 கிலோமீட்டர் என்னால் முடியும், ஓடி போய் கம்ப்ளீட் பண்ணிருவேன்ற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டிங்கன்னா பாஸ். மெடிக்கலை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மெடிக்கலில் பயந்த விஷயம்லாம் இருக்குது. ரன்னிங் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம், காலில் நரம்பு தெரியும். அப்போ நான் நினைப்போம், ஐயோ வெரிகோஸ் மெயின் வந்துட்டா, நமக்கு நரம்பு சுத்தம், அந்த ஒரு பயம் வரும். கால் வேர்த்திருக்கும், கை வேர்த்திருக்கும். அதை பார்த்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்வெட்டி ஃபார்ம்ஸ் இருக்கா நினைப்போம். ஒரு டைம் கண்ணு மங்கலாம் தெரியும். நம்மளே ஒரு போர்டெல்லாம் படித்து பார்ப்போம், என்னப்பா நமக்கு தெரியுதா தெரியலையான்னு சொல்லி. அந்த மாதிரி பிரச்சனைலாம் தெரியும். நமக்கு புதுசாக தோணும். நம்ம ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு போய் டாக்டரை கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணி அவர் சொல்லுவார், அட்வைஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். நீங்களாக முடிவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துடாதீங்க. பைல்ஸாக இருக்கட்டும், இல்லை லாங் சைட்டாக இருக்கட்டும், இல்லை வெரிகோஸ் வெயினாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை குரூப் இருக்குது, குரூப்பில் பேசுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே இப்போ டைம் மணி 12:30 மணி. இப்போ டியூட்டி முடிச்சுட்டு வந்து நான் எடுக்கிறேன். டைம் இல்லை நமக்கு, இப்போ எலெக்ஷன் டியூட்டி அது இதுன்னு இப்போதா, அதனால் டைம் இல்லை. ஸோ முடிஞ்சாலும் நம்மக்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஓட் பண்ணுங்கள். கட் ஆஃப் பற்றி கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் வந்து நிறைய பேர் ஓட் பண்ணாமல் இருக்கீங்க. மினிமம் ஒரு 10,000 பேர் ஓட் பண்ணால் தான் அது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜி. நான் ஃபஸ்ட்டு பழைய ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், இந்தியன் ஆர்மி சேனல்னு. அதில் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஒரு 2 வருஷம் கட் ஆஃப் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆயிடுச்சு என்னோடது. நான் இந்த டியூட்டி அது இதுன்னு விடவே யூடியூப் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. சரி, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சர்வீஸில் இருப்பவனுங்க, ஹெல்ப் பண்ணுவானுங்க உங்களுக்கு. வேறு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கைட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கூட இருக்க பசங்களுக்கும் கைட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது, அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதையும் கைட் பண்ணுங்கள். நான் சவுத்துலேருந்து வர்றது ஆல்ரெடி கம்மி. இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் நிறைய கொடுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.